தந்த ஹாய். ஹோம்ஒர்க் தந்தா போன கிளாஸ்ல? போன கிளாஸ் முந்தின கிளாஸ் தந்த ஆ ஓ தந்த ஆ சரி, அவன்டா வந்து பாம். فآثرن به تقوى சரி போதுங்கோ. فآثرن به تقوى ஆஹா, பார்த்து ஓதுங்க. ஸ்க்ரீனை. فآثرن ம் فآثرن به تقوى எங்கைக்கு தக்கு ஆன்னு சொல்லி. أقوى ஆ இதுதானே. திருப்பி போதுங்க. திருப்பி போதும். فأثرن به نقوى நக்கு 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 அப்படி ஓதலுமா? நல்ல பெரிய பிள்ளை. அது ஹோம்ஒர்க்காக தந்த வசனங்கள் அப்படி ஓதுறது பெரிய பிள்ளை. வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருந்தா அப்படி ஓதுறதுக்கு வரக்கூடாது. திருப்பி போதும். فأثرن به نقعا ரெண்டாவது. وأخرجت பிள்ளை வீட்டில் ஓத இல்லையா அப்படின்றார். இந்த வசனமெல்லாம் ஹோம்ஒர்க்கா தந்து ஆ இதெல்லாம் ஹோம்ஒர்க்கா தந்து இது ஹோம்ஒர்க் தரலையா அவங்களுக்கு? இல்ல அப்போ இதை அனுப்பினாங்க அவங்களுக்கு. வேற ஒன்று அனுப்பினாங்களோ? வேற ஒன்றா இருந்துச்சு, இது வரலையா? இதுதான் நான் இது வீடியோ அனுப்புறேன். உங்களுக்கு வீடியோ வீடியோ வந்து அப்லோட் பண்ண படிக்கும். இந்த ஒர்க் ஓ ஹோம்ஒர்க் சார்ட் நோட் வாட்ஸ்அப்புக்கு வரலையோ? வந்த ஐத்தானே, அப்போ ரெண்டு ரெண்டு பேரும் நடந்துக்கிற கிளாஸில் இந்த ஹோம்ஒர்க்கை நான் திருப்பி ஓதிட்டு தான் என்ன செய்வோம், அடுத்த வசனங்களுக்கு போவோம். கிளாஸில் திருப்பி இந்த ஹோம்ஒர்க்கை கேட்குற நேரத்தில் ஒரு வசனத்தை ரெண்டு தடவைக்கு ஓதுறதுக்கு வச்சு கொள்ளப்படாது. வச்சால் நீங்கள் வீட்டில் ஓதுதல்ன்னு அர்த்தம். நீங்கள் முதலாவது 4 முறை ஓதுனீங்க, 5 முறை ஓதிட்டீங்க. ரெண்டாவது அண்ணன் வந்து முட்டி மோதி நிப்பாட்டியாச்சு, தலையாயிட்டு. அப்படி வரப்படாது. ம். ம் இந்த வருஷம் தானே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஹோம்ஒர்க்கில். ஓ ஆ அப்போ பிள்ளை வராமல் போதும், அவ்வளோதானே. ரெண்டாவது பிள்ளை சரியாகவும் பார்ப்போம், ரெண்டு பார்ப்போம் என்ன பிள்ளை விட்டீங்கன்னு. وأخرجت الأرض أثقالها என்ன பிள்ளை வந்து சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சரி. اخر اخر வந்த ஐத்தான். ஐத்தான் அதான் அதான் பிரச்சனை. மூணாவதா? أو أمر بالتقوى நாலாவது. أليس الله بأحكم الحاكمين இதுலேயும் ஒரு பிள்ளை இருக்குது. என்ன பிள்ளை? ம் படிக்க. ها ஹா படிக்கவே இல்லையே. என்ன ஹா? ஹால ஒன்றுமே இல்லையே. என்னைக்கு ஹால படிச்ச விஷயம்? சரி போதுங்க பாப்போம். ஓதி பார்த்து யோசிங்க என்ன பேரன்னு சொல்லி. أليس الله بأحكم الحاكمين இப்ப சரி, என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? അതിനെ கடைசி நீட்டணும் ஐத்தானே. அப்ப யார பிரச்சனை? படிச்ச விஷயமா? படிக்காத விஷயம் நான் ஒன்றும் திருத்தல. படிக்காத விஷயம் ஒன்றுமே திருத்தல. அஞ்சாவது. ألم يجدك يتيما فآوى ஆறாவது. إن الإنسان لفي خسر வெரி குட். ஏழாவது. وإن لنا للآخرة والأولى எட்டாவது.
أإذا كنا عظاما نخرة அப்படி நகி நகி நகீரா. அந்த அந்த தடுமாற்றம் வரப்படாது. எத்தனை சரி எத்தனை பிள்ளை? ம், 4 சரி 4 பிழை. அப்ப 50 மார்க்ஸ் தான் கிடைக்கும். ஹோம் ஒர்க்லயே 50 மார்க்ஸ் தான் அப்படி புதிய பாடத்துக்கு போறது ஏன்னா திருப்பி பேசலாம். فأثرن به نقعا ம். و- ரெண்டாவது وأخرج ها؟ ரெண்டாவதா وأخرجت الأرض أثقالها மூணாவது أو أمر بالتقوى நாலாவது ألي- أليس الله بأحكم الحاكمين ம். ألم يجدك يتيما فآوى إن الإنسان لفي خسر وإن لنا للآخرة والأولى ஆஹா 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 திருப்பி ஒதுங்கோ. وإن لنا للآخرة والأولى எட்டாவது أإذا ஏ كنا அல்ல அது பில ஆண்டு ஓதுறது பில ஏ என்று மிச்சம் படிச்சு என்று கொண்டு போய் லெவலுக்கு போறதும் பில. பேலன்ஸா வச்சுக்கணும். அ, இத இத தான் வச்சுக்கணும். ஏக்கு பிதிரப்படாது. அ ஏ வித்தியாசம் விளங்குதா? ஓ எஸ் அப்ப என்ற சவுண்டை மட்டும்தான் கவனம் வச்சுக்கிறணும். இத இப்ப லல் ஆஹிரத் என்று ஓதுனீங்களே அது சரி. இப்ப அ வ, அ அந்த சரி. ஏ என்றதுக்கு பிதிரப்படாது. ம். ஏழாவதா எட்டாவது أإذا كنا عظاما نخرة ஓகே. நான் புதிய இதுக்கு வருவோம். ஹோம்ஒர்க்க ஒரு தடவைக்கு மேல ஒரு வைக்கப்படாதா? சரி இந்த வசனத்தை ஓதுங்க பாப்போம். أيحسب أيح- أيحسب أن لن يقدر عليه أحد இல்ல என்ன நடக்குது? எங்க போகுது வண்டி? என்னென்னலாம் போகுதுறீங்க? திருப்பி ட்ரை பண்ணும். أيحسب أن لن يقدر عليه أحد அது எனக்கு சுக்குன் செய்யணும்னு ஓதுற இல்லையா? எங்க இந்த நூனை விட்டு போயிட்டீங்க என்ன இதுக்கு ஏன் விட்டீங்க? அப்படிதானா? சரி இன்னும் ஒரு வசனம் வேற இதை ஒதுங்க பாப்போம். ரெண்டாவது ألم نخلقكم من ألم نخ நகு அண்டு ஹாஃப் ألم கலக்கிறது போல. نخلق ها. ألم نخلقكم من ماء مهين இதுலயும் பெரிய காப்பு விட்டுட்டீங்க அப்படியா? இதுதானே அப்படி விட்டுட்டு போயிடுமா? சரி ஒரு விஷயம் ஒன்றை படிப்போம். குர்ஆன்ல ஒரு சுக்கூன் செய்யப்பட்ட ஒரு எழுத்து ஒன்று வந்து அதை தொடர்ந்து வர ஒரு எழுத்து ஷத்த பெற்று வந்துச்சு என்றால் இந்த குழப்பத்தை இல்லாம எப்படி நாங்க ஓதுறது அதான் நாங்க படிக்க போற விஷயம். சரியா? சுக்கூன் வரணும், தொடர்ந்து வர எழுத்து வந்து ஷத்து பெற்று வரணும். இப்படி பக்கத்து பக்கத்துல ரெண்டு எழுத்துக்கும் ரெண்டு அடையாளம் இருந்துச்சு என்றால் என்ன செய்யறது? ரெண்டையும் எடுத்து ஓதுனா கஷ்டமாகிக்குது, ஓதுறது பிரச்சனையா போகுது, இடையில வந்து குழப்பமும் வருது என்று சொன்னால் முதலாவது நாங்க விளங்கிக் கொள்ளணும். ரெண்டு உச்சரிப்பு பக்கத்துல வந்துச்சு என்றால் இதெல்லாம் முதலாவது வரணும் சுக்கூன்,
அதை தொடர்ந்து வாரது ஷத்து உடைய உச்சரிப்பா இருக்கணும். எந்த எழுத்தா இருந்தாலும் சரி. சரியா? ها இப்படியான சந்தர்ப்பத்தில் வந்துச்சு என்றால் சுகூன் உடைய அந்த உச்சரிப்பு சுகூன் உடைய உச்சரிப்பு அந்த இடத்துல விடுபட்டு ஷத்தாவினுடைய உச்சரிப்பு ஷத்து பெற்ற எழுத்தினுடைய உச்சரிப்பு அந்த இடத்துல சப்தத்தை கூட கூட்டிய எழுத்தாக மிக தெளிவாக வெளிப்படுத்தி ஓதப்படக்கூடிய எழுத்தாக மாறும். அதுக்கான ها காரணம் என்னண்டா சும்மா சட்டத்தை பாடமாக்கப்படாது. காரணம் கட்டாயம் முக்கியம். அப்படித்தானே? சும்மா நினைச்ச மாதிரி ஓதையில அது என்ன காரணம் என்றால் ها ஷத்து என்று சொல்ற இடத்துல ரெண்டு எழுத்துக்கு உதாரணத்துக்கு இந்த இடத்துல நீங்க லாமுக்கு மேல ஷத்து வச்சு ஃபத்ஹத்துன்னு போட்டுக்கிறீங்க. அப்படித்தானே? வச்சு அப்படி என்றால் இந்த மீனிங் என்னென்றால் இதுல ரெண்டு லாம் இருக்குது. முதலாவது லாமுக்கு ஒரு சுக்கூன் வந்து அதுக்கு பக்கத்திலேயே இன்னும் ஒரு லாம் வந்து அந்த லாமுக்கு மேல ஷத்து ஃபத்ஹத்தினுடைய அடையாளம் இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து தான் என்ன செஞ்சுக்கிற ஒரு லாம போட்டு ஷத்து போட்டு எழுதிக்கி. சரியா? ஆனா இந்த நூன் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு எழுத்து தான் நிக்குது. நூன் மட்டும்தான். சரியா அஷ்வா? அப்ப இங்க பாருங்க ها ஷத்துன்றதுக்குள்ள மறைமுகமா என்ன எழுதிக்குது, என்ன என்ன அடையாளம் மறைஞ்சிக்குது. سكون சுக்கூனுங்கிறதும் மறைஞ்சிக்குது. ஆகவே இதுல பெரியவர் யாரு? ஷத்தா சுக்கூனா? مم. இந்த ஷத்து பெரியவரா சுக்கூன் பெரியவரா? யார் பெரியாள்? سد ஏன் ஷத்து பெரியாள்? பாப்பமே. ஏன் பெரியாள்? அவருக்குள்ள ரெண்டெழுத்திக்கு ரெண்டு எழுத்துக்களினுடைய அடையாளங்களை அவர் பெற்றிருக்கிறார். ரெண்டு எழுத்தல்ல ஷத்து எப்பயும் ஒரு எழுத்துல வரும். பட் அதுக்குள்ள ரெண்டு எழுத்துக்குரிய அடையாளங்கள் இது. சுக்கூன்ல அப்படி இல்லை. சுக்கூன் தனி ஒருவர் தனி ஒரு அடையாளத்தை மட்டும் பெற்று வரக்கூடியது. அதுதான் நிற்கும். எனவே இதனால நூன் பலவீனப்பட்டு அதாவது சுக்கூன் பெற்று வார எழுத்து பலவீனப்பட்டு ஷத்து பெற்று ம், வரக்கூடிய எழுத்து பலம் பொருந்திய எழுத்தாக மாறி அவர்தான் அங்க ஆதிக்கத்தை செலுத்துவார். அவர்தான் அவருடைய வேலையை பார்த்துட்டு போவார். சரியா? ம், அப்படின்னு இப்ப ரெண்டாவது பாருங்க நஹுலுகுக்கும் என்று காப்ப கலக்கியெல்லாம் ஓத இயலாது. கா பெரிய எழுத்து தான். கலக்கி ஓத வேண்டிய எழுத்து தான். ஆனா அது பக்கத்துல அவர் சுக்கூன் பெற்று பக்கத்துல வந்திருக்கிற ஷத்து பெற்றிருக்கிறதால அந்த பெரிய காப் கூட என்ன செய்யும்? உச்சரிக்கப்பட மாட்டாது. அந்த ம், கலக்குதல் எல்லாம் அவருக்கு நடக்காது. ஒட்டோவா என்ன செய்யணும்? இந்த லூல இருந்து நீங்க என்ன செய்வீங்க? இந்த காப்பு தான் உச்சரிப்பீங்க. நஹ்லுக்கும் என்று காப்பு தான் நாங்க ஓதுவோம். சின்ன காப்பு. இதுல ஒவ்வொன்றுல சில இடங்கள் எங்களை குழப்பத்துக்கு உட்படுத்துற இடங்கள் ஆயிக்கும். அங்க பத்தி நான் குழம்பப்படாது. ها இப்ப நீங்க முதல்ல வாசனத்துல குழம்பினே ها ஆயித்தானே. சரி போதும். أيحسب أن لن يقدر عليه أحد ரெண்டாவது ألم نخلقكم من ماء مهين நீட்டுறதுக்கு பெரிய சோமல் மாற்றம் பண்ணப்படாது. இந்த இடத்துல மீமை கட்டாயம் நீட்டி பழகுங்க. நீட்டினா தான் எங்களோட ஓதல் ஓதல் ட்ரக்கு வரும். வாசிக்கிறதுல இருந்து 3 செகண்ட் நீட்டன்மே أ எங்கட சக்திக்கு உட்பட்ட வகையில் அதை நீட்டுறது டார்கெட் பண்ணணும். மிம்ம இன் ம இன்னு சொல்லி போனா அது ஓதல் அது வாசிக்கிற மாதிரி போய்க்கிறோம். திருப்பி ஒரு கோதும். أيحسب أن لن يقدر عليه أحد இல்ல இல்ல ரெண்டாவது பிரச்சனை ரெண்டாவது தானே, முதலாவது இல்ல. ألم نخلقكم من ماء مهين ம் அந்த அளவு ட்ரை பண்ணா தான் அது வரும் இன்ஷா அல்லாஹ். ஹை இது வந்து பாப்போம். أيحسب أن لم يره இந்த அண்ணன் أي ம் இதுக்கு இடையில வீடு முட்டும் போது அர்த்தம்
இன்னொரு வேலை தந்தீங்கன்னா குர்ஆன்ல எப்படி ம். நாங்க திக்காம முக்காம ஓதுறதுங்கிறத கட்டாயம் புதிய புதிய வசனங்களை ஒரு 5 வசனங்களை சரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மா ம். குர்ஆன்ல போய்த்துட்டு ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு இந்த வளமையா பிரட்டுற பக்கத்தை பிரட்டாம கொஞ்சம் நடுவுல முன்னுக்கால கொஞ்சம் பிரட்டி ஒரு 5 வசனத்தை வேற ஒரு விஷயம் இல்லை படிச்ச இந்த விஷயங்களை வச்சுக்கொண்டு திக்காம முட்டாம ஓதுறதுக்கு பழகுறது அவ்வளவுதான். 5 வசனம் ஓதுனீங்க, ம். 5 திக்கலன்னு சொன்னா ஓகே, திக்குனீங்கன்னா திருப்பி 5 வசனத்தை ஓதணும், திக்காத வரைக்கும் ஓதி பழகணும். ஓத ம். பார்த்து இப்ப இந்த வாட்டி இந்த பிரச்சனை வரும், எரா ஹூ எரா ஹூ எரா ஹூன்னு போயிட்டு பிரேக் போட்டு நிக்கணும், அது போல ம். இதுதானே. திருப்பி ஓதுங்க பாப்போம். يحسب أن لم يره أحد. குட். தால தால இன்னும் கொஞ்சம் வெளிப்படுத்தியே அந்த கலக்குதலை கொடுக்கும். அஹது அஹது. ம். ம். إن إلينا إيابهم ம். இயா புகும் அப்படியே ஆகி وهم. அப்ப திருப்பி ஃபர்ஸ்ட்ல முதலாவது பேலே அஹ், முதலாவது பேல திருப்பி சரியா ஓதுங்க. ஒன்னாவது. ஓ, முதலாளி பேல விட்டே எரஹூன்னு திக்கி முட்டி மோதினே. ம். திருப்பி ஓதுங்க பாப்போம். أيح أيحسب أن لم يره أحد. இந்த அஹத் அந்த தால் தான் பேல. அஹது அஹத் என்று ஓதுறதுக்கும் அஹது என்று ஓதுறதுக்கும் வித்தியாசம் இதா. أه. இதுதானே விஷயம். ஆ, أيحسب أن لم يره أحد. குட். إن إلينا إيابهم ம். மூணாவது. والآخرة خير وأبقى. நாலாவது. أن جاءه الأعمى. ம பிழை. أن جاءه الأعمى. ம். ஐந்தாவது. أما من استغنى. திருப்பி தாகுன என்ன இது பெரிய பிரச்சனை, எல்லாம் கலக்கப்படுது. தாகுன கலக்காமல ஓதணும். أما من استغنى. தாகுன أما من استغنى. லைனா தகு أم தகு 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 ரெண்டு வித்தியாசம் இது. ம். أما من استغنى. திருப்பி தகு தகு வரக்கூடாது. தகு ந தகு ந தகு என்று வாரது பிள்ளை. أما من استغنى. அது மட்டும் சொல்லுங்க. தகு ந எப்படி استغنى. விலங்கல்ல. استغنى. நான் ரெண்டு மாதிரியும் அதை சொல்லணும் பாருங்க. ஒன்று சொல்லணும் தகு ந, ரெண்டு சொல்லணும் தகு ந. சொல்லுங்க அப்புறம் ரெண்டையும். استغنى. استغنى. தகு அந்த விலங்குதான் இது கலக்குறம் என்று சொல்லி, இது ரெண்டு வார பகுதி தான் கலக்கிறதுக்குரிய பகுதி. அது ஓதல்ல வந்துச்சு என்றால் பிழைச்சா பெய்திடும் என்றால் கையின கலக்கலுமா. إيه. ஏல அப்ப கையின கலக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த இவ்வு என்று வரக்கூடாது. தகுன தகுன என்று வச்சு கொள்ளணும். ஹாய். ஓதின வசனங்களை கட்டாயம் ரிப்பீட் பாருங்கோ. அடுத்த கிளாஸ்லயும்
இன்றைக்கு கேட்டது போல ஹோம்ஒர்க் உங்களுக்கு தரப்பட்டா அனுப்பப்பட்டா ஹோம்ஒர்க்கு கேட்பேன். அப்படி இல்லை சில முக்கியமான வசனங்களை திருப்பி கேட்பேன் நான். ஹோம்ஒர்க்காக தான் கவனமாக பண்ணணும். அல்லது கிளாஸில் படித்த புதிய வசனங்களையும் கவனம் ஓதணும், பிற 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 விடாமல். ஆ. ம். சரி.